இன்று புரட்டாசி மாத முதல் நாள் பெருமாளுக்கே உரித்ததான இந்த மாதத்தில் திருப்பதியில் வீற்றிருக்கும் திருப்பதி ஏழுமலையானுடைய மகிமையையும் தினமும் புரட்டாசி மாதத்தில் விசேஷமாக ஸ்ரீனிவாசருக்கு சேவிக்கப்படும் ஸ்ரீனிவாச கத்தியத்தை தான் பாராயணம் செய்ய போறோம். இந்த ஸ்துதியானது எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கு பணத்திற்கு பிரச்சனையே இருக்காது. தீராத கடன் கஷ்டம் அனைத்தையும் சீனிவாச பெருமான் நீக்குவான் என்பதாக மகிமை. மேலும் ஸ்துதி. இப்ப முதல்ல மகிமையை தெரிஞ்சிடலாம். பகவான் ஸ்ரீனிவாசன் தன் திருமணத்திற்காக குபேரனிடம் கடன் வாங்கினார். குபேரனும் பகவானிடம் தங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும், சங்கநிதி பதுமநிதி இரண்டையும் கொண்டு வந்து குவிக்கட்டுமா பிரபு என்று கேட்டார். குபேரா, யுக சம்பிரதாயங்களை மீறி நாம் எதுவும் செய்யக்கூடாது. இந்த கால தர்மப்படி நான் கடன் பத்திரம் எழுதி தருகின்றேன் என்று கூறி பகவான் பிரம்மதேவரை பார்த்து கடன் பத்திரம் எழுதச் சொன்னார். குபேரன் பகவானுக்கு 16 லட்சம் ஸ்வர்ண ராமமுத்ரிகா எனும் தங்க நாணயங்களை கடனாக தருவது என்றும் ஆண்டு ஒன்றுக்கு 100க்கு 1 ராமமுத்ரிகா வீதம் வட்டியை மட்டுமே மாதா மாதம் செலுத்தி வந்து கலியுக முடிவில் கடனை திருப்பி கொடுத்து விடுவது என்ற நிபந்தனைகளோடு பிரம்மதேவர் கடன் பத்திரம் எழுதினார். அதில் பகவான் கையெழுத்து போட்டு கொடுத்தார். பிரம்மனும் சிவனும் அஸ்வத்தாமா என்ற பிப்பள மரமும் சாட்சியாக கையெழுத்து. ஸ்ரீனிவாசன் பத்மாவதி திருமணமும் இனிதே சிறப்பாக நடந்தது. பிறகு ஒரு நாள் ஆனந்த நிலையத்தில் லக்ஷ்மி பத்மாவதி சமேதராக வசித்து வரும் காலத்தில் பகவான் லக்ஷ்மி தேவியை நோக்கி, பிரியே, குபேரனிடம் வாங்கிய கடனுக்கு வட்டி ஏறிக்கொண்டு போகிறதே, என்ன செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு தேவியும், பகவானே, அதை பற்றி தாங்கள் எதற்காக கவலைப்பட வேண்டும், கடனை இப்பொழுதே திருப்பி கொடுத்து விடலாம் என்றார். இல்லை தேவி, கடனை அவ்வாறு திருப்பி கொடுப்பதற்காக நான் வாங்கவில்லை. கலியுகத்தில் பக்தியின் பெருமையை உணரச் செய்வதற்காகவும் மனிதர்கள் என்னை நினைத்த மாத்திரத்தில் அவர்களுடைய கஷ்டங்களை விளக்கக்கூடியவனாகவும் கலியுகம் முடியும் வரை நான் இந்த திருமலை மேல் வசிக்க விரும்புகின்றேன் என்றார் பகவான். லக்ஷ்மி தேவியும், சுவாமி, தங்கள் கருணையின் திறனை உணர வல்லவர் யார்? ஆனால் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதன் மூலம் குபேரனுக்கு எவ்வாறு வட்டி கட்ட முடியும் என்று கேட்டார். தேவி, கலியுகத்தில் ஜனங்களுக்கு பொருள் ஒன்றே பிரதானமாக தோன்றும். அதனால் பலவித பாவங்களை செய்து பொருள் தேடுவார்கள். அந்த பாவங்களின் பயன் கொடிய நோய்களாகவும் துன்பங்களாகவும் இழப்புகளாகவும் வந்து வருத்தத் தொடங்கும் பொழுது, கோவிந்தா என்னை காப்பாற்று என்று அலறுவார்கள். துன்ப நிவாரணம் ஏற்பட்டால் இவ்வாறு காணிக்கை செலுத்துகிறேன் என்று வேண்டிக் கொள்வார்கள். நான் அவர்களுடைய பாவங்களை அந்த காணிக்கையின் மேல் ஆரோகணிக்கச் செய்து என்னிடம் வரவழைத்துக் கொள்வேன் என்றார் பகவான். அதற்கு தேவி, பாவக்கரைப்பட்ட பணத்தால் நன்மை உண்டாக்க முடியுமா சுவாமி என்று கேட்டார். தேவி, அதிலும் ஒரு உள்நோக்கம் இருக்கின்றது. பாவிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளை என்னை துதிப்பவர்களுக்கு கொடுப்பேன். புண்ணியவான்கள் செலுத்தும் காணிக்கையில் ஒரு பகுதியை நான் எடுத்துக்கொண்டு இன்னொரு பகுதியை குபேரனுக்கு வட்டியாக கொடுப்பேன் என்றார். இதில் என் பங்கு என்ன சுவாமி என்று தேவி கேட்டார். என்னை துதிப்பவர்களுக்கு நீ குறையாத செல்வத்தை வழங்க வேண்டும். அவர்கள் நல்லவர்களா தீயவர்களா என்பதை பார்க்கக்கூடாது என்றார். பகவானே, தங்கள் சித்தம் போல் செய்கிறேன். ஆனால் செல்வப்பெருக்கால் ஜனங்கள் மேலும் மேலும் பாவத்தில் ஆழ்ந்து போகாதபடி தாங்கள் தான் ரட்சிக்க வேண்டும் என்றால் ஜெகன் மாதா. அதற்கும் ஒரு வழி வைத்திருக்கின்றேன். இந்த மலை மீது என்னை நாடி வரும் பக்தர்கள் வாழ்க்கையில் பற்றை விட வேண்டும் என்பதற்காக அவர்களிடமிருந்து முடி காணிக்கை ஏற்கின்றேன். மேலும் இந்த திருமலை மேல் தான தர்மங்களை செய்பவர்களுக்கு ஒன்றுக்கு பல மடங்கு புண்ணிய பலன்கள் கிட்டும். இங்கே என்னை பூஜித்தவர்களுக்கும் சர்வார்த்த சித்திகளையும் அளிப்பேன். அதனால் பக்தர்களுக்கு நீ அளிக்கும் செல்வத்தால் தீமை உண்டாகிவிடும் என்று அஞ்ச வேண்டாம் என்று பகவான் ஆறுதல் கூறினார். இவ்வாறு புராணத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த மகிமை. அப்படிப்பட்ட மகிமை வாழ்ந்த ஸ்ரீனிவாசனை போற்றக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் தினமும் ஸ்ரீனிவாசனுக்கு சேவிக்கப்படக்கூடிய ஸ்ரீனிவாச கத்தியஸ்துதியை இப்ப நம்ம பாராயணம் செய்யலாம். இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள் முக்கியமாக புரட்டாசி சனிக்கிழமையில் கேட்டால் குறையாத செல்வம் கிடைக்கும் என்பதாக பலஸ்ருதி. ஸ்ரீ ஸ்ரீனிவாச கத்யம் ஸ்ரீமதகில மஹீமண்டல மண்டன தரணீதர மண்டலாಖண்டலஸ்ய வாணிகில சுராசுரவந்தித வராஹ க்ஷேத்ர விபூஷணஸ்ய சேஷாச்சல கருடாச்சல சிம்மாச்சல விருஷபாச்சல நாராயணாச்சலாஞ்சனாச்சலாதிசிகரிமாலா குலஸ்ய
नाथमुखबोधनिधि वीथिगुणसाभरण सत्त्वनिधि तत्त्वनिधि भक्तिगुणपूर्णा श्रीशैलपूर्णा गुणवशं वद परमपुरुषकृपापूरविभ्रमदतुङ्गशृङ्गगणगङ्गासमालिङ्गितस्य सीमातिकगुणरामानुजमुनिनामाङ्कितबगुभूमाश्रयसुरधामालय वनरामायत वनसीमा परिवृता विशङ्कटतटनिरन्तरा विजृम्भितभक्तिरसनिर्घरानन्दार्याहार्या प्रस्रवणधारापूरा विभ्रमदसलिलभरभरिता महातटाकमण्डितस्य कलिकर्दममलमर्दनकलितोद्यमविलसद्यमनियमादिममुनिगणनिसेव्यमाना प्रत्यक्षीभवन्निजः सलिलसमञ्जननमञ्जना निखिलपापनाशना पापनाशनतीर्थ्यासितस्य मुरारिसेवकजरादिपीडितनिरार्तिजीवननिराशभूसुरवरातिसुन्दरा सुराङ्गनारतिकराङ्गसौष्ठवकुमारताकृतिकुमारतारका समापणोदयदनूनपातकमहापदामय विहापणोदिता सकलभुवनविदिता कुमारधाराभिधानतीर्थाधिष्ठितस्य धरणितलगत सकलहतकलित शुभसलिलगत बगुलविविधमलहति चतुररुचिरतर विलोकनमात्र विदलित विविधमगापातक स्वामी पुष्करिणी समेतस्य बहुसङ्कटनरकावट पददुत्कटकलिकङ्कट कलुषोद्भट जनपातक विनिपातक रुचिनाटकः करहाटक कलशाकृता कमलारत शुभमञ्जन जलसज्जन भरभरिता निजदुरिता हतिनिरता जनसतता निरस्त निरर्गलपेपीयमान सलिलसभ्रमसशङ्कट अमृत विशङ्कट कटाहतीर्थविभूषितस्य एवमादिमभूरिमञ्जिम सर्वपातक गर्वहापक सिन्धुडम्बरहारिशम्बर विविध विपुल पुण्यतीर्थनिवगनिवासस्य श्रीमतो वेङ्कटाचलस्य शिखरशेखरमगाकल्पशाकी कर्वी भवदति गर्वीकृतगुरुमेर्वीशगिरिमुखोर्वीधरकुलधर्वी करदयितोर्वीधरा शिखरोर्वी सतत सदूर्वी कृतिचरणघना गर्वचर्वण निपुणा तनुकिरणमसृणिता गिरिशिखरशेखर तरुणिकरतिमिरगा वाणीपति सर्वाणि दयितेन्द्राणीश्वर मुकणानि योरसवेनी निभशुभवाणी नुतमहिमानि यस्तनकोणी भवद किल भुवन भवनोदरगा वैमानिक गुरु भूमादिक गुण रामानुजकृत धारधामारिधर ललामाच्छ दामायित निज रामालयन नवकिसलयमय तोरणमालायित वनमाला धरगा कालाम्बुदमाला निभा नीलालकजालावृता बालाब्जसलीलामलपालाङ्गसमूलामृता धाराद्वयावधीरणा धीरललिततरा विशदतर गणगणसारमयोर्ध्वपुण्ड्रा रेखाद्वय रुचिरगा सुविकस्वरदल भास्वर कमलोदर गतमेदुर नवकेसर तति भासुर हरिपिञ्जर कनकाम्बर कलितादर ललितोदर ददालम्ब जम्बरिपुमणिस्तम्भ गम्भीरी मदम्बस्तम्भ समुजृम्भमाण पीवरोरुयुगल ददालम्ब
ಪೃಥುಳ ಕದಳಿ ಮುಕುಳ ಮದ ಅರಣ ಜಂಘಾಳ ಜಂಘಾಯುಗಳಗ ನವ್ಯದಳ ಭವ್ಯಮಳ ಪೀತಮಳ ಶೋಣಿಮಳ ಸನ್ಮೃದುಳ ಸತ್ಯಸಲಯಾಸೃಜಳಕಾರಿ ಬಳ ಶೋಣದಳ ಪದ ಕಮಲ ನಿಜಾಶ್ರಯ ಬಳಬಂಧೀಕೃತ ಶರದಿಂದು ಮಂಡಳಿ ವಿಭ್ರಮದಾದ್ಭ್ರ ಶುಭ್ರ ಪುನರ್ಭವಾದಿಷ್ಟಿತಾಂಗುಳಿ ಗಾಢ ನಿಪೀಡಿತ ಪದ್ಮಾವಣಗ ಜಾನುತಳಾವಧಿ ಲಂಬ ವಿಡಂಬಿ ವಾರಣ ಶುಂಡ ದಂಡ ವಿಜೃಂಭಿತ ನೀಲಮಣಿಮಯ ಕಲ್ಪಕ ಶಾಖಾ ವಿಭ್ರಮದಾಯಿ ಮೃಣಾಳಲತಾಯಿತ ಸಮುಜ್ವಳತರ ಕಣಕ ವಲಯವೇಲ್ಲೀತೈಕತರ ಬಾಗುದಂಡಯುಗಳಗ ಯುಗಪದುದಿತ ಕೋಟಿ ಕರಕರ ಹಿಮಕರ ಮಂಡಳ ಜಾಜ್ವಲ್ಯಮಾನ ಸುದರ್ಶನ ಪಾಂಚಜನ್ಯ ಸಮುತ್ತುಂಗಿತ ಶೃಂಗಾಪರ ಬಾಗುಯುಗಳ ಅಭಿನವಶಾಣ ಸಮುತ್ತೇಜಿತ ಮಗಾ ನೀಲಕಂಡ ಮದಕಂಡನ ನಿಪುಣ ನವೀನ ಪರಿತಪ್ತ ಕಾರ್ತಸ್ವರ ಕವಚಿತ ಮಗಣೀಯ ಪೃಥುಳ ಸಾಳ ಗ್ರಾಮ ಪರಂಪರಾ ಗುಂಬಿತ ನಾಭಿಮಂಡಳ ಪರ್ಯಂತ ಲಂಬಮಾಣ ಪ್ರಾಳಂಬ ದೀಪ್ತಿ ಸಮಾಳಂಬಿತ ವಿಶಾಲ ವಕ್ಷಸ್ಥಳ ಗಂಗಾಧರ ತುಂಗಾಕೃತಿ ಭಂಗಾವಳಿ ಭಂಗಾವಗ ಸೌಧಾವಳಿ ಬಾಧಾವಗ ಧಾರ ನಿಬಹಾರಾವಳಿ ದೂರ ಹತಗೇಹಾಂತರ ಮೋಗಾವಗ ಮಗಿಮಮ ಮಸೃಣಿತ ಮಗಾತಿಮಿರಹ ಪಿಂಗಾಕೃತಿ ಭೃಂಗಾರಣಿ ಭಾಂಗಾರ ದಳಾಂಗಾಮಳ ನಿಷ್ಕಾಸಿತ ದುಷ್ಕಾರ್ಯಗ ನಿಷ್ಕಾವಳಿ ದೀಪ ಪ್ರಭಾ ನೀಪಚ್ಛವಿತಾಪ ಪ್ರದ ಕಣಕ ಮಾಳಿಕಾಪಿ ಸಂಗೀತ ಸರ್ವಾಂಗ ನವದಳಿತ ದಳವಳಿತ ಮೃದುಲಳಿತ ಕಮಳತತಿ ಮದ ವಿಗತಿ ಚತುರತರ ಪೃಥುಳತರ ಸರಸತರ ಕಣಕ ಸರಮಯ ರುಚಿರ ಕಂಟಿಕಾ ಕಮನೀಯ ಕಂಠಃ ವಾತಾಸನಾಧಿಪತಿ ಶಯನ ಕಮನ ಪರಿಚರಣ ರತಿ ಸಮೇತ ಅಖಿಲ ಪಣಧರ ತತಿ ಮತಿ ಕರವರ ಕನಕಮಯನಾಗಾಭರಣ ಪರಿವೀತ ಅಖಿಲಾಂಗಾವಗಮಿತ ಶಯನ ಭೂತಾಹಿರಾಜ ಜಾತಾತಿಶಯಗ ರವಿಕೋಟಿ ಪರಿಪಾಟಿ ಧರ ಕೋಟಿ ಕರ ಪ್ರವರಾಟಿಕಿತ ವೀಟಿಕ ಸಘಾಟಿಧರ ಮಣಿಗಣ ಕಿರಣ ವಿಸರಣ ಸತತ ವಿದುತ ತಿಮಿರ ಮೋಗ ಗಾರ್ಭಗೇಹ ಅಪರಿಮಿತ ವಿವಿಧ ಭುವನ ಪರಿದಾಖಂಡ ಬ್ರಹ್ಮಾಂಡ ಮಂಡಳ ಪಿಚಂಡಿಲಃ ಆರ್ಯ ಧುರ್ಯಾನಂತಾರ್ಯ ಪವಿತ್ರ ಕಣಿತ್ರ ಪಾತ ಪಾತ್ರೀಕೃತ ನಿಜ ಚುಬುಕ ಗತ ವ್ರಣಕಿಣ ಪದೌರಣಕಿಣ ವಿಭೂಷಣ ವಗಣ ಸೂಚಿತ ಸೃತ ಜನ ವತ್ಸಳತಾದಿಶಯಕ ಮಡ್ಡು ಡಿಂಡಿ ಮಡಮರು ಜಗ್ಗರ ಕಾಗಳಿ ಪಟಹಾವಳಿ ಮೃದು ಮದ್ದಳಾದಿ ಮೃದಂಗ ದುಂದುಪಿ ಡಟ್ಕಿ ಕಾಮುಕ ಹೃದಯವಾದ್ಯ ಕಮಧುರ ಮಂಗಳನಾದ ಮೇದುರ ನಾಟಾರ ಭೂಪಾಲ ಬಿಲಗ ಮಾಯಾ ಮಾಳವ ಗೌಳ ಅಸಾವೇರಿ ಸಾವೇರಿ ಶುದ್ಧ ಸಾವೇರಿ ದೇವಗಾಂಧಾರಿ ಧನ್ಯಾಸಿ ಬೇಗಡ ಹಿಂದುಸ್ತಾನಿ ಕಾಪಿ ತೋಡಿ ನಾಡ ಕುರುಂಜಿ ಶ್ರೀರಾಗ ಸಗಣ ಅಟಾಣ ಸಾರಂಗಿ ದರ್ಬಾರು ಪಂತು ವರಾಳಿ ವರಾಳಿ ಕಲ್ಯಾಣಿ ಭೂರಿ ಕಲ್ಯಾಣಿ ಯಮುನಾ ಕಲ್ಯಾಣಿ ಉಸೇನಿ ಜಜ್ಜೋಟಿ ಕೌಮಾರಿ ಕನ್ನಡ ಕರಾರ ಪ್ರಿಯಾ ಕಲಹಂಸನಾದ ನಾಮ ಕ್ರಿಯಾ ಮುಖಾರಿ ತೋಡಿ ಪುಣ್ಣಾಗವರಾಳಿ ಕಾಂಬೋಜಿ ಭೈರವಿ ಯದುಕುಳ ಕಾಂಬೋಜಿ ಆನಂದ ಭೈರವಿ ಶಂಕರಾಭರಣ ಮೋಗಣರೇ ಗುಪ್ತಿ ಸೌರಾಷ್ಟ್ರೀ ನೀಲಾಂಬರಿ ಗುಣಕ್ರಿಯಾ ಮೇಘ ಗರ್ಜಣಿ ಅಂಸಧ್ವನಿ ಶೋಕವರಾಳಿ ಮಧ್ಯಮಾವತಿ ತೇಜುರುಟಿ ಸುರಟಿ ದ್ವಿಜಾವಂತಿ ಮಲಯಾಂಬರಿ ಕಾಪಿ ಪರಶು ಧನಾಸಿನಿ ದೇಶಿಕ ತೋಟಿ ಆಗಿರಿ ವಸಂತ ಗೌಳಿ ಸಂತು ಕೇದಾರ ಗೌಳ ಕಣಕಾಂಗಿ ರತ್ನಾಂಗಿ ಗಾನಮೂರ್ತಿ ವನಸ್ಪತಿ ವಾಚಸ್ಪತಿ ದಾನವತಿ ಮಾನರೂಪಿ ಸೇನಾಪತಿ ಅಣುಮತ್ತೋಡಿ ಧೇನುಕಾ ನಾಟಕ ಪ್ರಿಯಾ ಕೋಕಿಲ ಪ್ರಿಯಾ ರೂಪವತಿ ಗಾಯಕ ಪ್ರಿಯಾ ವಕುಳಾಭರಣ ಚಕ್ರವಾಕ ಸೂರ್ಯಕಾಂತ ಆಟ ಕಾದಂಬರಿ ಹಾಟಕಾಂಬರಿ ಜಂಕಾರಧ್ವನಿ ನಟ ಭೈರವಿ ಕೀರವಾಣಿ ಅರಿಕಾಂಬೋದಿ ಧೀರ ಶಂಕರಾಭರಣ
नागानन्दिनी यागप्रियादी विसृमर सरसाण रुचिर सन्दद सन्दन्यमान नित्योत्सव पक्षोत्सव मासोत्सव संवत्सर उत्सवादि विविधोत्सव कृतानन्दगा श्रीमदानन्द निलय विमानवासगा सदद पद्मालया पद पद्मरेणु संजित वक्षस्थल पटवासगा श्री श्रीनिवासगा सुप्रसन्नो विजयताम् श्री अलर्मेल मंगानायिका समेतगा श्री श्रीनिवास स्वामी सुप्रीतगा सुप्रसन्नो वरदो भूत्वा पवन पाटली पालास बिल्व पुन्नाग चूत कदली चंदन चंपक मंजुल मंदार इंजुलादि तिलक मातुलुंग नारिकेल क्रौंचाशोक माधु कामलक बिंदुक नाग केतव पूर्ण कुंद पूर्ण गंधरस गंध वन वंजुल खर्जूर साल कोविदार हिंदाल पणस विकट वैकस वरुण तरुग मरण विचुलंगाश्वत्थ यक्ष वसुध वर्माद मंत्रिणी तिंत्रिणी बोधन्य क्रोध घटवटल जंबू मतल्नी वीरत चुल्ली वसति वासती जीवनी पोषणी प्रमुख निखिल संदोग तमाल माला मगिद विराजमान चषक मयूर अंश भारद्वाज कोकिल चक्रवाक कपोत गरुड़ नारायण नानाविध पक्षिजादि समूह ब्रह्म क्षत्रिय वैश्य शूद्र नाना जात्युद्भव देवता निर्माण माणिक्य वज्र वैडूर्य गोमेदिक पुष्य राग पद्म रागेन्द्र नील प्रवाल मौक्तिक स्फटिक एम रत्न खचित धनद्धगायमान रथ गज तुरग पदादि सेना समूह भेरी मद्दल मुरवक जल्लरी शंख काहल नृत्य गीत ताल वाद्य कुंभ वाद्य पंचमुख वाद्य अगमी मार्गन्नटी किटी कुंतल वाद्य सुरटी चौंडवाद्य अगमी मार्गन्नटी वाद्य किटी कुंतल वाद्य सुरटी चौंडो वाद्य तिमिल कविताल वाद्य तक्कराग्रवाद्य घंटाताडन ब्रह्मताल समताल कोट्टरीताल ढक्करीताल ऐक्काल धारावाद्य पटह कांस्यवाद्य भरतनाट्य अलंकार किन्नर किंबुरुच रुद्रवीणा मुखवीणा वायुवीणा तुम्बुरुवीणा गांधर्व वीणा नारद वीणा स्वरमंडल रावण अस्तवीणास्तक्रियालंकृतानेक विधवाद्य वापी कूपतटाकादि गंगा यमुना रेवा वरुणा शोण नदी शोभनदी सुवर्णमुखी वेगवती वेत्रवती क्षीर नदी बागुनदी गरुड़ नदी कावेरी ताम्रपन्नी प्रमुखागा मगा पुण्य नद्यगा सजल तीर्थैः स्वाभयकूलंगत सदा प्रवागरिक्य जुस्साम अतर्वण वेद शास्त्र इतिहास पुराण सकल विद्या घोषा भानुकोटि प्रकाश चंद्रकोटि समान नित्य कल्याण परंपरोत्तरोत्तराभिवृद्धिर्भूयादिति भवन्तो मगान्तो अनुगृह्णन्तु ब्रह्मण्यो राजा धार्मिको अस्तु देशोऽयं निरुपद्रवोऽस्तु सर्वे साधुजनाः सुखिनो विलसन्तु समस्त सन्मंगलानि सन्तु उत्तरोत्तर अभिवृद्धिरस्तु सकल कल्याण समृद्धिरस्तु. ரொம்ப அற்புதமானது. திருப்பதியில் ஏழுமலையானுக்கு தினமும் சேவிக்கப்படக்கூடிய ஸ்ரீனிவாச கத்தியம் நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை தரக்கூடிய வெங்கடேசனை போற்றக்கூடியதாக அமைந்துள்ளது. கட்டாயம் இன்றோ புரட்டாசி சனிக்கிழமை அன்றோ அல்லது புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளோ பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு மனமுருகி ஒரு முறை அமைதியாக கேளுங்கள். கட்டாயம் சீனிவாச பெருமாள் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவான், வீட்டினுடைய சகல சௌபாக்கியத்தையும் வழங்குவான் என்று கூறி தெரியாத பேருக்கு பகிருங்கள், அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு கூட சந்திக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபிரிவா போற்றி.